படத்துக்கு முன்னாடி என்னன்னு அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு நீங்க ஏத்த மாதிரி நீங்க பதில் சொல்லுங்க. You have to see the sound level. Go ahead. Yeah, we need you talking now. Yeah, I'll be checking that in a few first few minutes of the interview. I'll check all those. Okay. And then you just go ahead. I'm all right. நீங்க இங்க எப்படி முதல்ல எந்த ஊர்ல இருந்து வந்தது, எப்படி வந்தீங்க? அது சொந்த ஊர் தொண்டாங்குறிச்சியிலேருந்து இங்கே ஒரு தண்ணி பந்து வச்சுட்டு இருந்தேன். அங்கே ஒரு சாது வந்தார், பகவானோட உபதேசாரமும் ஃபோட்டோவும் எனக்கு கொடுத்தாரு. அப்போவே பகவான்கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு பெரிய எண்ணம் வந்து அன்றைக்கி ராத்திரியே கிளம்பிட்டேன். அன்றைக்கி பௌர்ணமி. அப்புறம் நேரம் இங்கே வந்துட்டீங்க? நேராக இங்கே வந்துட்டேன். அப்புறம் இங்கே வந்து திரும்பி போகல? வேறு எங்கேயும் போகல. அப்போ இங்கே வந்தபோது வரும்போது சேஷாத்திர சாமிகளை தரிசனம் பண்ணி அவர் ரொம்ப நல்ல ஆசீர்வாதம் பண்ணார். அது எங்காச்சு கோயில்? அந்த தொட்டப்பிள்ளா கோயில் மூலையில் ஒரு மடம் இருக்குது, அந்த அந்த இடத்துல. அப்போ இங்கே நீங்கள் வந்தபோது பகவான் எந்த இடத்துல இருந்தார்? அந்த இப்போ அம்மா குடிசையில் ஒரு திருநீரில் உட்காந்துருந்தார். இப்போ கோபால்ராவ் அந்த இது கட்டினார். இப்போ இருக்க பழைய ஆள் புதுசாக கட்டிட்டு இருந்தது. அப்போ நீங்க வந்த உடனே நீங்க இந்த மாதிரி இந்த மேஸ்திரி வேலை பண்ணல? அப்போ பண்ணல? மேஸ்திரி வேலை எனக்கு தெரியாது. தெரியாது? ஓ, எங்கள் அப்பாவுக்கு தெரியும். அப்பாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சிற்பம் கிற்பம், கோபுரம், பில்டிங், பெயிண்டிங், சோதிடம், 4-5 இதெல்லாம் தெரியும். அப்போ நீங்க அதை அப்போ பார்த்து நீங்க கொஞ்சம் உங்களுக்கு கற்றுருக்கீங்க? நான் கற்றுக்கல. அப்போ இங்க வந்து நீங்க இங்கே இருந்தபோது பகவான் ஏதாவது அப்போ சொன்னாரா உங்ககிட்ட, ஏதாவது பேசினாரா? வந்தவுடனே பகவான் அன்றைக்கி பகவானில் போகணும்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போ ட்ரீமில் பகவானை வந்து பார்க்குற மாதிரி பகவான் மலையிலேருந்து ஏறி வந்து அந்த மூலையில் அந்த கால் கழுவினார். அப்போ அந்த தண்ணியை எடுத்து தலையில் போட்டுட்டு அது சாப்பிட்ட உடனே அப்படியே கீழே விழுந்துட்ட உடனே பகவான் கவுண்டத்தில் வாயில் ஜலம் ஊற்றுற மாதிரி கிணவு கண்டேன். ஆனால் அதே மாதிரி நடந்ததை வழியே வரும்போது பகவான் மாதிரி வந்தார், தண்ணியெலாம் ஊற்றலை. அது மாதிரி கிணவு. அப்புறம் நீங்கள் எங்கிட்ட நிறைய தடவை பகவான் உங்களுக்கு பிரத்யேகமாக அனுகிரகம் பண்ணுறது பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. அதாவது நீங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கும் போது வெயிலில் வேலை பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆமாம். பகவான் வந்து முதல்ல ஒரு வேலை திடீர்னு முதல்ல ஆரம்பிக்கும் போது இப்படி தான் செய்யணும்னு சொல்லவே இல்லை. ஒரு குறிப்பாக அது என்ன பாரு, அது இன்னும் செய்கிறான் போய் பாரு. ஒரு வேலை செய்கிறான் ஒரு வேலைக்காரன், ராமசாமி பிள்ளை. அது என்ன போய் பாருன்னா, என்ன பாருங்கன்னா அது ஒரு செவ்வறு வைக்கிறான். வந்துட்டேன். அப்புறம் அது கேள்விக்கு பதில். அப்புறம் போய் என்ன பண்ணுறான் போய் பாருன்னாரு. அப்புறம் போனேன். அவன் என்னப்பா பண்ணுறேன்னா, நான் முதல் சொன்னேனே அப்படின்னா வந்துட்டேன். அப்புறம் 3ஆவது தரம் என்ன பண்ணுறான் போய் பாருன்னார். என்ன இதுக்கு பகவான் கட்டு கேள்வி கேட்குறாரு, அவனுக்கு என்ன பைத்தியம் வாங்குறாங்க. அப்புறம் 4ஆவது தரம் அவன் இந்த யாராச்சும் பார்த்துக்குவாங்க என்னென்ன, நீ அதை கவனின்னாரு. இது முதல்ல சொல்லியிருக்கலாமே, பகவான் குறிப்பில் நம்மளுக்கு ஒவ்வொரு வேலையும் குறிப்பாக விடுறாரு, அது நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னு உடந்தேன். அப்புறம் மறுபடியும் ஒவ்வொன்றும் ஒரு கால் சொல் அரை சொல் அப்படி ஒரு குறிப்பாக தான் காட்டுவார். இந்த பசுமடமெல்லாம் பெருசாக போகணும் ஒரு குறிப்பாக சொல்லுவார். நான் சொல்லணும்னு சொல்லாதேன் பாரு. அந்த சமயம் சின்னசாமிக்கு நமக்கு பெரிய அபிப்பிராய பேதம் வரும். அவர் சின்னதாக கட்டணுங்கிறாரு, அவன் பெருசாக கட்டணுங்கிறாரு. இப்படி இதெல்லாம் பெரிய பெரிய நகரம் ஆகும் என்று சொன்னார் பகவான். இந்த பசுமடை இது கட்டி இன்னும் அந்த ஆண்டில் வெளியில் விட கட்ட முடியாது வரும், அவ்வளோ பசுக்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் ஆரம்பத்திலே. இதெல்லாம் சின்னசாமின்னு சொன்னால் போடா அப்படிங்கிறார். பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த ஸ்டோர் ரூம் வந்து இந்த கல்லுப்பட்டி கவுண்டர் ஒருத்தர் அங்கே பசுமாடு கட்டுறதுக்கு கோசாலை கட்டணுங்கிறாரு. அது கட்டி அந்த ஸ்டோர் வச்சுட்டார். அவர் கல்லுப்பட்டி கவுண்டர் வந்து திட்டுறாரு, மடையா கிடையா நான் பசுமாடு கட்டினா நீ ஸ்டோர் வச்சுட்டே அப்படின்னு. அவ்வளோ இவர் பொறுத்துக்கிட்டார் சின்னசாமி, பொறுத்துக்கிட்டாங்க எல்லாம். அப்புறம் மறுபடியும் அந்த பசுமாடு கட்டினவுடனே அப்புறம் காதல் எழுதினார். காதல் எழுதினோடனே
காங்கை பசுக்கள்லாம் பெரிய பெரிய பசுக்கள்லாம் கொண்டு வந்தார். அப்புறமா அவருக்கு திருப்தி ஏற்பட்டது. அப்புறமேல ஒரு சம்மர் வெயிலில் அந்த இந்த ஸ்டோர் ரூம் என்ட்ரன்ஸில் மலை போடுனார். எனக்கு ஒன்றும் மலை போட தெரியாது, வெயில் ஒரு பச்சை கிடையாதுங்க ஆசிரமத்தில். அப்போ எல்லாம் பகவான்ட மோட்சம் அடைய வந்தால் சித்திரவதை பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன். 1 மணிக்கு அங்கேருந்து வந்து நான் நினச்சிட்டே இருந்தேன், இன்னும் நீ சொன்னால் செய்வேன்னு நான் சொல்லிட்டேன், ஒரு கஷ்டமாக இருந்தால் விட்டுருனார். அப்போ எனக்கு ஒரு வைராக்கியம் வந்து சரீரம் அழிஞ்சாலும் சரி பகவான் சொல்கிறபடி செய்கிறது அப்படின்ட்டு ஒரு வைராக்கியம் வந்து எல்லா வேலையும் பகவானை எது வேலை செஞ்சாலும் செய்கிறேன், என் மனசை மாத்திரம் ஆசை விஷயத்தில் போகக்கூடாது அப்படின்னு பகவான் சிரிச்சுக்கிட்டு தலையாட்டினார். இப்படி இந்த Could you move over from the camera? And he's looking farther from the yes fine. Yes, that's good. நீங்க அப்புறம் இங்க வந்த அப்புறம் கூட பகவான் வந்து அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாரு. பார்த்துட்டு போவார். நான் சமைச்சதை கூட வாங்கி சாப்பிட்டுருவாரு. சொல்லுங்க, அதை எப்படி நீங்க நீங்க இங்க நீங்க இங்க எப்படி வந்தீங்க? அதான் அந்த இது பெரிய டைனிங் ஹால் கிச்சன் எல்லாம் கட்டி வேலை முடிஞ்சிட்டுக்குள்ள சின்னசாமி என்னன்னு பார்த்தா என்ன எவ்வளோ திருப்தியாக பண்ணாலும் மனசுக்கு புண்படும்படியாக கவலை வரும்படியாக சித்திரவதை பண்ணுவார். அப்போ எனக்கு ரொம்ப இதாகிடுது. ராமையா சொல்கிறாரு கூட பகவான் கூட வந்தார், அண்ணாமலை சாமி இந்த வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு ரொம்ப வீக்னஸ் ஆகிட்டாரு, அவருக்கு விடுதலை கொடுக்கணும்னாரு. பகவான் ஆமாம் ஆமாம் விடுதலை கொடுக்கணும்னாரு. அப்புறம் ஒரு நாள் அவர் ரொம்ப சித்திரவதை பண்ணும்போது பகவான் நான் பிளாகுத்துக்கு மலைக்கு போட்டார் பகவான் மாதவ சாமி. அவர் அந்த பாறையில் போகல, இங்கேருந்து நாங்கள் போய் பகவானை நம்ம பிளாகுத்துக்கு போய் இருக்க போகிறேன். ரொம்ப நல்லது ரொம்ப நல்லதுன்னு 3 தரம் சொன்னேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னே பாத்ரூமில் 2 பேரும் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி காலையெல்லாம் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்கும் போது அப்படி சிவத்வாரமாக நின்றுட்டு இருந்தேன். மாதவ சாமி இந்த கஞ்சா சாப்பிட்றாங்களே அது எப்படி இருக்கும் அந்த ஆனந்தம் அப்படின்னாரு. பாபா எழுந்து விடாந்து என்ன அப்படியே தோளில் கைப்பிடிச்சி ஆனந்தம் ஆனந்தம்னு அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அன்றைக்கி அது பண்ண பிற்பாடு தான் அன்றைக்கே சாவிலாம் கொடுத்துட்டு இங்கே பிள்ளைக்கு வந்தேன். அங்கே போன உடனே ரொம்ப நல்லது நல்லதுன்னாரு. இங்கே வந்த பிற்பாடு சாப்பிட்டு உடனே எனக்கு வேண்டிய ஆகாரமெல்லாம் பண்ணார். எங்கே போகிறது, எந்த ரூமில் இருக்கிறது, சாப்பாடு என்ன பண்ணுறதுங்கிற எண்ணமே கிடையாது. அப்படி வந்தேன். மணக்கால் வெங்கட்ராமே அங்கே ரூமெல்லாம் கொடுத்தாரு, அந்த ரூமில் தங்கிறேன். அப்புறம் அடிக்கடி வந்து என்ன சமைச்சேன் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டேன். ஒரே ஒரு குழம்பு வச்சேன்னா ஒன்று போடாதா அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படிலாம் 2-3 தடவை வருவார். இந்த மணக்கால் வெங்கட்ராமையில் பகவான் வந்து அண்ணாமலை சாமியில் வந்து மண்டபப்படி பண்ணிட்டு போகிறாரு. மண்டபப்படி அதாவது அண்ணாமலையார் ஒவ்வொரு மண்டபத்துக்கு இருந்து அங்கே சாப்பிடுறதுலாம் போதான்ட்டு இங்கே வந்து வாங்கி சாப்பிட்றாரு. இங்கே வாசப்படியில் வந்துடுவார். அப்புறம் இங்கே வந்த பிற்பாடு தான் நான் எப்பவும் எங்கேயும் போகாது, இருந்த உடனே இரு, அடுத்த ரூம் கூட போகாது, எங்கும் போகாதுன்னார். அப்போ பகவான் சொன்னபடியே நான் இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் நான் உள்ளவே இருந்தேன். பகவான் இங்கேருந்து வந்து என்ன தலையை கூட காட்ட மாட்டேங்கிறியே, நீ எங்கேயே போட்டேன்னு நினச்சேன் அப்படின்ட்டு அந்த ஆஸ்பத்திரி என்னமோ சின்னதாக காட்டுறா, நான் பெருசாக போடணும்னு நம்ம சொல்லிவிட்டு நான் திறந்து போட்டுவிட்டு கூடவே போனேன். அப்புறம் அங்கே 2 பலாமரம் இருந்தது வாசப்படியில். இதுதான் இங்கே தான் வாசப்படி வரும்ல. உடனே விட்டுட்டு பெருசாக போட்டேன். உடனே சூப்பர்வைசர் இன்ஜினியர் எல்லாம் பிளான் பண்ணவங்கெல்லாம் வந்து சின்னசாமி ஆள் விட்டு வரவழைச்சு நீ கலாபத்துக்கு போன பிற்பாடு ஏன் நீ இந்த மாதிரி வந்து மரத்தினாலாம் வெட்டினேன், ஏன் பெருசாக போடுற அப்படின்னா எல்லோரும் என்னை சண்டை பிடிச்சி நான் ஒதுங்கியிருந்தேன். பகவான் அங்கேருந்து வந்து மேலே சாயிற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஒதுங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஏன் பெருசாக பிளான் பண்ணுறேன்னு சொல்ல எல்லோரும் சண்டைக்கு வராங்க அப்படின்னு அவங்க இஷ்டம்னு சொல்லிட்டு பகவான் கோசாலைக்கு போட்டார். அப்புறம் உடனே இவர் பகவான் சொல்லி தான் இவர் செய்கிறாருன்ட்டு அப்புறம் இன்ஜினியர் ஓவர்ஸ் கூப்பிட்டு இப்படி ஒரு இஷ்டப்படியே பெருசு பண்ணு சொல்லி அப்புறம் மெத்தைக்கு போடுற வழி பெருசாக ரூமெல்லாம் போட்டு அந்த ஆஸ்பத்திரி கட்டின பிற்பாடு நான் இங்கே வந்துட்டேன். அது வரைக்கும் அப்புறம் அங்கே மற்ற வேலைகள்லாம் போவே இல்லை. அப்புறம் நீங்கள் அடிக்கடி ராத்திரி கூட வருவீங்கன்னு சொல்லிட்டு? ஆமாம், ராத்திரி 8 சாப்பிட்ட பிற்பாடு
8 மணிக்கெல்லாம் அங்கே வருவேன். 7:30க்கு சாப்பாடு, 8 மணிக்கு வருவேன், 9 மணி வரைக்கும் இருப்பேன். அது மாதிரி இந்த மாதிரி. அப்போ சில சமயம் முக்காடு போட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம், கடைசியில் சொல்லுங்க. அநேக நாள் போயிட்டு இருந்தேன். வந்து போன உடனே ரொம்ப ஆனந்தமாக பிரியமாக வாங்கி கொடுத்து பேசுவார். கடைசி அன்னைக்கு என்னை கண்ட உடனே 2-3 நாளைக்கு உடனே முக்காடு துருக்க பண்ண மாதிரி முக்காடு மூஞ்செல்லாம் மூக்கை வச்சுட்டு மூழ்டுவார். ஏன் இந்த மாதிரி துருக்க பண்ண மாதிரி என்னை கண்ட உடனே மூடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க அப்படியே தைரியமா பேசுவீங்களா? துலுக்க பண்ணுவீங்க? நான் ரொம்ப சகஜமாக பேசுவேன், அப்பாண்ட பிள்ளை பேசுகிற மாதிரி. நான் செவரேன்னு கிடக்கிறேன், என்னடா ஏன் பேச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நான் பார்க்குவேன். ஏன் நான் வரக்கூடாதுன்னு அர்த்தமா இருக்கிறத பார்த்தா அப்படின்னு பேசாமல் மௌனமாக இருந்தார். சரின்ட்டு பகவான் இந்த மாதிரி வரக்கூடாதுங்கிற ஒரு கொள்கையில் இந்த மாதிரி கொண்டாடிட்டு அங்கேயே இருந்து தியானம் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஆளை விட்டு அந்த மூலைக்கு நந்தவந்த மூலைக்கு வந்தேன். அப்போ யாருமே கிடையாது. ஒரு 9 மணி இருக்கும். அப்புறம் அண்ணாமலை சாமின்னு கூப்பிட்டாரு. போனேன். கடவுளை நினைக்காத நாஸ்திகன் எந்த கதி அடைவானோ அந்த கதி, பக்குவ காலத்தில் நான் வேறு கடவுள் வேறுன்னு நினச்சா அந்த கதி அடைவான் அப்படின்னாரு. அப்போ வந்து உனக்கு பக்குவம் ஆகிடுது, அங்கேயிருந்து தியானம் பண்ணலாம்னு பகவான் சொல்கிறாரு. அந்த அர்த்தத்தில் இப்படி அங்கேயும் விஜய் இருந்துட்டேன். நடந்தது. இந்த போஸ்ட் மாதிரி ராஜாயா பகவான் சினிமாவில் வந்துருக்குது வான்னு சொல்லி அன்னைக்கு கூப்பிட்டாரு. இது பகவான் சினிமா தான்ட்டு போனாக்கா இப்போ பகவானுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணலாம்னு போனால், நிழல் பகவானை பார்க்க வந்துட்டியா, பிரத்யட்ச பகவான் விட்டுட்டியா அப்படின்னு பகவான் கோபமாக பேசினார். சரி, அதுக்குள்ளே சொன்னதாமே அங்கே உட்காரு இங்கே உட்காருன்னு சனங்களை சண்டை பிடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் நான் அதிலேருந்து போகிறதில்ல. அப்புறம் மலையில் கடைசியில் பகவான் மலை பக்கம் போவார். அங்கே ஏதாவது பார்க்கலாம்ட்டு அங்கே போனால், நீ ஏன் இங்கே வந்த, நீ செய்ய வேண்டிய செஞ்சுட்டு நான் செய்ய என்னோட உனக்கு சுகம், என்னோட சுகம்னார். என்ன எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அப்புறம் பின்னால் அர்த்தம் புரிஞ்சுது. சனசங்கத்தினால அநேக கஷ்டங்கள் இருக்குது. நீ சாந்தியாக இருக்கணும்னா தனிமையில் இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு தனிமையாக இருக்கணும்னு சொல்லி அதனால தான் அப்படி சொல்கிறாரு. ஆனால் என்னோட சுகம்ங்கிறது பகவான் அது நம்மளுக்கு நல்லது பண்ணாருன்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஞானம்ங்கிறது ஆறும் அடைய முடியாத பதம். அதுக்கு ஆறும் போகாத வழியில் போனாக்கா ஆறுக்கும் வராத தடைகள் வரும். தன்னிலையாலும் சாந்தியாலும் வெள்ளு விட்டால் ஆறும் அடைய முடியாத பேரன்பு அடையலாம். அப்புறம் இன்னொன்று, பகவான் எனக்கு மோட்சம் கேட்ட வேண்டாம். இது அங்கே இருக்கும்போது எனக்கு இந்த பெண் மாயில் நான் அடிமையாகக்கூடாது, அந்த வரம் கொடுங்க, மோட்சம் எனக்கு வேண்டான்னு. இது பகவான் சொன்னார். அதுக்கு என்ன பதில் சொல்லுவாருன்னு நான் யோசனை பண்ணேன். அதுக்கு தான் பெரியவாளெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னாரு பகவான். அப்புறம் நீங்கள் வந்தபோது நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கீங்க, எனக்கு படிப்பெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் படிச்சுக்கிறேன். அது எப்படி நீங்கள் படிச்சீங்க இங்கே வந்த அப்புறம்? பகவான் வந்து படிப்பு தெரியல, அங்கேயே கொஞ்சம் படித்தாங்க. 1வது 2வது பாடம்லாம் இங்கே வந்து ஆனால் ஞான வாசிஷ்டம் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சது. ஆமாம். அது எப்படி உங்களுக்கு அந்த இல்லை அங்கே பகவான் வந்து இந்த எழுதெல்லாம் கூட கற்றுக் கொடுத்தாரு. தமிழ் எழுத்து. ஆமாம், அது பகவான் சொல்லி அப்புறம் பகவானோட இதால் தான் பந்தம்னா என்ன மோட்சம்னா என்னன்னு கேட்டேன். அதுக்கு இவர் இருந்தார், முருகனார். என்ன இவ்வளவு ஒன்றும் தெரியாத இருக்கார் அண்ணாமலை சாமி. அப்புறமேடி இந்த கட்டடமெல்லாம் வேலை செய்யும்போதே இந்த மாதிரி ஞான விஷயமெல்லாம் பேச உடனே பேதையரெல்லாம் மேதையர் ஆக்கிய ரமணா அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். அப்படியெல்லாம் பகவானோட கிருபையால் தான் இப்படி இந்த படிக்கிற கிடைக்கிறது, இந்த 1-2 இங்கிலீஷ் சாப்பிட்டு பேசுறது எல்லாம் அவருடைய கிருபையால் மனசில் பார்த்தேன். சாட்விக்குக்கும் உங்களுக்கும் நல்ல நட்பு. ஆமாம். அவர் எப்படி உங்களுக்கு? நான் முதல்ல அந்த கேட்டில் இழுப்ப மரத்துக்கு பாருங்கள், அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன். இவர் தான் பகவானோட என்ன நமஸ்காரம் பண்ணார். நான் இல்லை அப்படின்னு சொல்லி கை காட்டினேன். அப்புறம் என் ரூமிலே நான் இந்த ஸ்டோர் ரூம் பக்கத்தில் ஒரு டைனிங் ஹால் இருக்குது, ஒரு டைல்ஸ் ரூம் இருக்குது. அங்கே இருந்தேன் நான், எனக்கு இல்லை ஸ்பெஷலாக. அந்த ரூமை சாப்பிட்டு விடணும், இன்னைக்கு காலி பண்ணுனார் உன்னோட சாமானத்துக்கு. அவர் என்ன, எனக்காக இவ போகக்கூடாது, இவர் இப்போ வெளியே போனால் நான் ஆசிரமத்தில் இல்லை அப்படின்னாரு. இது 2 வம்பான்னு சொல்லி 2 பேரும் இருந்தோம். 2 பேரும் இருக்கும்போதே அவங்கள 2 வச்சு அவர் நடத்துகிற ரொம்ப பிரியும். அதனால் நான் முதல் தரிசனம் அவர்கிட்ட தான் பண்ணேன். அதனால்
யாராச்சும் அவர் பகவான் சொல்கிறபடி எல்லாம் பண்ணி செய்கிறாரு. ஏதாவது குறை சொன்னால் அவருக்கு கண்ணு சிவந்து போகும். எவ்வளோ உதவியாக எனக்கு இருப்பார். ஆசிரமத்தில் உள்ளவங்க எல்லாம் என் மேலே அபிப்பிராய பேதம் தான். பகவான் சாட்டு இவங்க 2 பேரும் தான் பிரியம். அப்போ பகவானுக்கு இந்த கட்டட வேலை நுணுக்கங்கள் பத்தி நிறைய தெரியும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? பகவான் சொல்லவே தெரிஞ்சுது. இந்த தேனுமா பாட்டி பகவான் கேட்குறா, இந்த அண்ணாமலை சாமி பகவானுக்கு பக்தியும் இருக்குது, இந்த கட்டட வேலைலாம் இன்ஜினியர் பலாமான்னு சொல்கிறாரு, இவருக்கு எப்படி தெரியும்ல? அவர் போன ஜென்மத்துலேயும் இன்ஜினியராக இருந்துருப்பார் அப்படி. அப்புறம் அந்த இவருடைய அப்பாவுடைய ஒரு இது மூளை உள்ள வேலை. அப்புறம் நீங்க அந்த டைனிங் ஹால்ல ஒரு தடவை ஏதோ எறும்பு கூட்டம் வந்தது, அதை பத்தி சொல்லுங்க. அது டைனிங் ஹால் இல்லை, இந்த பழைய ஆள் தான், ஓல்டு ஆள் தான். என்னாச்சுங்க? ஜனங்கள்லாம் போயிட்டா, ஒரு சாப்பிட்டு எல்லாம் போட்டாங்க, ஒருத்தரும் கிடையாது. அந்த தண்ணி போகிற வழியில் ஆனால் ஓல்டு ஆளில் சாப்பாடு கிடையாது. சாப்பாடு முடிஞ்ச பிற்பாடு ஜனங்களெல்லாம் போட்டா. அப்போ பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ நான் கூட இருக்கிறேன் சில நாள். அந்த தண்ணி கழுவுற இடத்துல ஒரு ஓட்டை இருந்து அந்த கடப்பை இருக்கிற வழியில் எறும்பெல்லாம் வருது, மில்லியனாக வருது. அது ஜனங்கள் எல்லாம் இது பண்ணுது. அந்த ஓட்டையை அடையினார் பகவான். அதுக்குன்னு சிமெண்ட்டு கல் எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டு, ஒரு சின்ன கல் பார்த்தாக்கா மூட்டையாக எல்லாம் இந்த எறும்பெல்லாம் வந்துட்டுது. இதெல்லாம் மிதிக்காமல் இப்படி அப்படியே ஓடுறேன், நீ சுத்திரக்கூடாதுன்ட்டு. பகவான் ஏன் பார்க்குற எனக்கு தண்ணி வேணுமா, நான் கொண்டாட்டமா, செங்கல் படி வேணுமா, ஏன் பார்க்குறேன், எல்லாம் எறும்பாக இருக்குது அப்படின்னு. அது பரவாயில்லன்னு சொல்லல, ஏன் பார்க்குறேன் இந்த மாதிரி சீவயம்சையாச்சு அப்படின்னு. பரவாயில்ல, நீ உனக்காக செய்கிறியா, நீயா செய்கிறியா, ஜனங்களுக்கு நன்மை தானே செய்கிற. 13ஆவது அத்தியாயத்தில் கீதையில் இந்த உலக நன்மைக்காக வேண்டி யுத்தம் பண்ணால் கூட பாவம் இல்லைன்னு இருக்குது. அதனால் என்ன, அப்புறம் பகவான் சொன்ன ஒரு பாட்டு எல்லாத்தையும் இடிச்சு போட்டு அவங்க ஜனங்க வரதுக்குள்ளே சிமெண்ட் போட்டு அந்த கல் வச்சு பழையபடி துளி கூட மாறிடலாங்க. அப்புறம் அந்த ஸ்டோரில் இருக்கிற பீரோக்கள்லாம் அச்சு மாதிரி ரமணாசிரமம் திருவண்ணாமலை எல்லாம் ஒரு துளி கூட அச்சு மாதிரி எழுதி ஆகணும். அப்புறம் அந்த மலை ஸ்டோரில் ஒன்று வரைஞ்சிங்களே, ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். அதான் அந்த அப்புறம் ஏணி மேலே ஏறி இந்த முதல்ல சொல்லுங்கள். முதல்ல போட்டுனாரு, 2 நாள் போட்டு வரவே இல்லை, போட இல்லை பகவான் அப்படின்னா. பகவான் மலை மேலே ஏறி இப்படின்னு போட்டார். இன்னும் தெரிய பண்ணார். அப்புறம் போய் போட்டாக்கா அதே மாதிரி வந்துவிடுது. அது 3 நாள் போட்டால் முதல்ல, பின்னால் போட்டது ஒரே நாள். அப்புறம் அந்த பெரிய ஆர்ஸில் ஒரு கீஸ் ஸ்டோன் மாதிரி அது பகவான் சும்மா இருக்கக்குள்ள எனக்கு கூட வந்து 1 மணி 2 மணிக்கெல்லாம் அங்கே வந்துடுவார். இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் அந்த செருப்பு போட்டு அந்த செருப்பு அது என்ன பகவான் நம்பி தான் இந்த செருப்பு, காலில் செருப்பு, சாட்டுக்கு இந்த கூலிங் கிளாஸ் ஒன்று கொடுத்தாரு, மிலிட்ரி கிளாஸ். அந்த கையில் கொடை இது வச்சுக்கிட்டு ஜனங்களெல்லாம் வேலை வாங்கிட்டாங்க. பகவான் வந்தாருன்னு கொடையை செருப்பிட்டு செருப்புலாம் கழிச்சினேன். நான் கண்ட உடனே செருப்பு கட்டுறையா, நான் கிட்ட வர மாட்டேன் அப்படின்னா. இருக்கிறபடி இருந்தாலும் வருவேன் அப்படின்னா பயப்படி போட்டுருந்தேன். எல்லோரும் பாரு, இவர் செருப்பு போட்டுக்கிட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு கண்ணாடி போட்டுட்ருக்காரு, பகவான் போய் கிட்ட நிற்கிறாரு, எல்லாம் திமுரு அப்படின்னு எல்லாம் தோட்டம். பகவான் நீ இருக்கிறபடி இருந்தால் தான் நான் வருவேன், கொஞ்சம் பிளான் சொல்லுவேன் அப்படிங்க. அப்புறம் யாராச்சும் பகவான் இப்படி போகல உட்காந்துருக்காங்க ஏன்சாக்கா ரொம்ப பக்தி தான், அவங்க பாட்டு இருக்கக்கூடாதா. பகவானுக்கும் அந்த பறவைகள் பட்சிகள் அதை பற்றி சொல்லுங்க. அந்த பகவான் அவங்களுக்கு காமிச்ச அன்பு ரொம்ப ஜனங்களை விட அணில், குருவி, காகம், மயில் இதுல ரொம்ப பிரியம் பகவான். நாய், பூனை ரொம்ப மற்றவங்களை விட அதை ரொம்ப அன்பு காட்டுவார். ஒரு தடவை ஏதோ பறவை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, கீழே விழுந்தது. ஆமாம், அவங்க போகல ஒரு பறவை, ஒரு ராஜாளி, இவ்வளோ பெரிய பட்சி புறா, அது ஏதோ ஒரு ராஜாளி குத்தி மண்டையில் கீழே விழுந்துடுது. அதை தீர்வான்னு சொன்னார். கொண்டாந்து அவருக்கு நல்லெண்ணெய் ஜாம்புக்கு போட்டு பகவான் உருவி ரொம்ப நாள் உருவி ஒரு நாளாக இருந்தது. ஒரு மறுநாள் தூக்கிட்டு போனோம். அதுக்கு நல்ல ஆரோக்கியமாகி அப்படியே பறந்து போயிடுது.
அப்புறம் ஒரு காகம் வந்து கொத்தி பகவானில் கொடுத்தா அது அதுக்கு அந்த மாதிரி உதவி விட்டுருந்தார், கையிலே சமாதி ஆகிடுச்சு காகம் சமாதி. அது நீங்க வந்தப்பறம் நடந்ததா? ஆமாம் ஆமாம். காகம், நாய், மான். மான் சமாதி நான் அப்போல்லாம் சின்ன பாடு, இது உள்ளெல்லாம் இருந்து பூச்சி வேலை பண்ணி பகவான் கல் மண்ணெல்லாம் கொடுப்பாரு, நாங்கள் 2 பேருமே கட்டணும் மான் சமாதி. ஆனால் அந்த காகம் காலமானது நீங்கள் இருந்தபோது நடந்ததா? ஆமாம். காகம், நாய், ஜாக்குன்னு ஒரு நாய், மான், இது 3 தான். அதுக்கு பூஜை பண்ண சொல்லுவார், பால் ஊற்ற சொல்லுவார், மறுநாள் இதெல்லாம் பூஜை பண்ணி இது பார்த்துன்னு காட்டினா பகவான் இது பண்ணுவார், வந்து ஜனங்கள் வருவா, ஒரு லிங்கத்தெல்லாம் வச்சு மானுக்கு தான். இப்போ பகவானுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து இஷ்டம் இல்லை, இல்லாட்டா ஒரு அதுக்கு ஒரு ஒத்துக்கலைன்னா பகவான் அது எப்படி காமிக்கும்? வயலையும் சொல்லுவார், சாந்தமாக வேணான்னு சொல்லிடுவார். ரொம்ப இந்த சின்னசாமி லெட்டரை கொண்டு காட்டினா அந்த இதில் படிக்க முடியாமல் கையெழுத்து போட்டுவார், கிரிக்கிடுவார். அது சில சொல்லி பார்த்தாரு போவான், அங்கே கையெழுத்து போடாதுன்ட்டு உடனே அப்படியே போடுறது. இனிமேல் நான் லெட்டரை பார்க்கலன்னு போட்டார். அப்புறம் பழையபடி வேறு இடத்துல போடுவார். இப்படியெல்லாம் பகவானுடைய பார்வையை பற்றி சொல்லுங்க. பகவான் பார்வை தான். நாங்கள் போலூருக்கு போட்டு வந்த பிற்பாடு. எப்படி போனீங்க போலூருக்கு? ஏன் போனீங்க? இங்கே பகவான்கிட்ட வந்தால் ஞானம் சொல்கிறாரு, அந்தாண்டு போனாக்கா அவங்க எல்லாம் ஒருத்தரை கூட பக்தி ஞானத்தை பற்றி பேசுகிறதே இல்லை யாரும். ஊரில் இருந்த பக்தியெல்லாம் கூடுதே இவங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் பகவான் சொல்லியாச்சு, வெளியே போய் தியானம் பண்ணலாம் அப்படின்னு 2-3 நாளாக சாப்பாடு தூக்கம் இல்லாமல் 1 மணிக்கு எழுந்துச்சு போலூர் வழி ரோட்டையே போனேன். இன்ன வழியும் ப்ரோக்ராம் கிடையாது. அங்கே போனால் விடிய போலூர், நாயுடு மங்கலம் போலூர்னு போச்சு. அங்கே பசி வந்துவிடுது. ராத்திரிலாம் கண்ணு முடிச்சு 2-3 நாளாக சரியாக சாப்பிடாம அங்கே அந்த ஊரெல்லாம் பிச்சைக்கு போனால் ஒருத்தவங்களாம் போடவே இல்லை. வர ஒருத்தங்களாம், நீ எங்கேருந்து ஐயா வந்தேன்? திருவண்ணாமலை விட்டு ஏன் வந்தேன் அப்படின்னு. ரொம்ப களைச்சி போய் பசி வந்து அப்புறம் அங்கே ஒரு வயலில் போய் பெரிய தண்ணி, அந்த தண்ணியில் இடுப்பளவு தண்ணியில் இருந்தால் அந்த தண்ணியில் இருந்தால் பசி அடங்கும்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். தண்ணியில் இருந்து பண்ணிட்டு அங்கே விடோபசாமி சமாதி இருக்குது, அங்கே வந்து கலப்பாக உட்காந்துருக்கேன். அங்கே ஒரு பாட்டி அப்போ 1 மணி 2 மணிக்கு வந்து நமஸ்காரம் பண்ண வந்தோம். என்ன சாமி நீ வந்து சாப்பிடாத இருக்குது போல் இருக்கிறீங்க, கூழ் இருக்குது சாப்பிட்றேன். சரின்னு 2 கோவலை கூழ் சாப்பிட்டேன். அப்படியே நெஞ்சு அடிச்சிடுது. அப்புறம் அங்கே ஒரு பூ இருந்தது, நந்தியாவிட்ட பூ. பகவான் தான் இப்படி பண்ணுறாரு நம்மளை, வெளியே போகாமல் நம்ம இஷ்டப்படி போகாமல். ஆசிரமத்துக்கு போகிறதா இல்லை இஷ்டப்படி வெளியே போகிறதான்னு சொல்லி பூ போட்டு பார்த்தா ஆசிரமத்துக்கு போகணும்னு சொல்லி பூ வந்தது. சரின்னு ஏஞ்சி போனால் அவங்க ஒரு ஹோட்டலுக்கார சாமியை வாங்கன்னு சொல்லி இட்லி சாதம் வேணுமா, தயிர் சாதம் வேணுமா எல்லாம் கொடுத்து 2 ரூபா வேறு பணம் வேறு கொடுக்குறான். அப்புறம் 3ஆவது ஹோட்டலுக்காரன் வாங்க சாமிங்கிறான். அப்புறம் அங்கே ஒரு ரயில் ஏறி உட்காந்தா எல்லோரும் இந்த டிக்கெட் மாஸ்டர் செக்கிங் பண்ணுறாங்க. என்ன பார்க்கல, என்ன பண்ணல. இங்கே திருவண்ணாமலைக்கு வந்தால் அங்கே வந்து டிக்கெட் கேட்பான்னு பார்த்தா நான் டிக்கெட்டு கொடுத்துட்டே போயேன் அப்படின்னு சொல்கிறான். சரி இங்கே வந்து பகவான் சொன்னால் எங்கேயா நீ போக முடியும், செய்ய முன்னால் ஆக வேண்டிய சேலையெல்லாம் செய்து தானே ஆகணும், விதி விடாது அப்படின்னாரு பகவான். அப்புறம் தான் நான் சொன்னேன் இது மாதிரி. அப்போ தான் பகவான் இப்படி பார்த்தாரு ஒரு 4 மணி நேரம். அந்த சமயத்தில் தான் நின்றுட்டு இருக்கேன், நமஸ்காரம் பண்ணி நின்றுட்டு இருக்கேன். போதகனார் முற்பொருளால் புண்ணியத்தால் பின்னும் ஒரு சாதகத்தால் சாரவனாது சாதுக்களாவார் சவகாசம் நன்னினால் ஏதுக்காம் நயமம் இப்படிங்கிற பாட்டு அங்கே ராமபவன் பட்டு மாதிரி வருது. அதுக்கு அர்த்தமும் வருது. ஆனால் பகவான் சொல்லலை, சொல்லலை. திடீர்னு வந்துட்டேன், பகவான் எனக்கு மோட்சம் தான் வேணும், எது யுத்தம் பண்ண சொன்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பகவான் சொல்லிட்டாரு. இந்த ஆஸ்பத்திரி வேலை முடிஞ்ச பிற்பாடு ஒரு நாள் அங்கே சாப்பிட்றதுக்கு போய் முன்ன டைடாக இருக்குதுன்னு சொல்லி அசதியாக இருக்குதுன்னு தூண்டு சாஞ்சிட்டு நடுவாந்திரா உட்காந்துருந்தேன். பகவான் திருதுன்னு விளையாந்து என்ன நின்றுட்டார்.
உன்னை கண்டா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா. ஏன் நான் என்ன ஏன் பயப்படுறீங்க? இப்படி பார்த்தா அங்கே ஒரு பில்டிங் கட்டிவிடுவேன். எல்லோரும் என்னங்கிறாங்க. அதனால தான் நான் இனிமேல் பார்க்கக்கூடாது, பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. அதாவது குறிப்பறிஞ்சு வேலை செய்யணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு படி கட்டக்குள்ள ஒரு ஒரு அடி கொடுத்தாரு, கம்பால் ஒரு அடி, 3 அடி வாங்கிட்டு. ஏன் ஒரு படி கட்ட சொன்னார். இந்த ட்ரைனிங் பழைய ஆளுக்கு பின்னாடி ஒரு இது இருக்குது, உக்ரானம், பழைய உக்ரானம். அதில் ஒரு மரப்படி இருந்தது, 3 படி. அதெல்லாம் வடிஞ்சு போச்சு. அவங்க அப்போல்லாம் ஒன்றும் பணம் கிடையாது, சிமெண்ட் கிடையாது. படி கட்ட சொன்னார். இங்கே என்ன இருக்குதுன்னா, ஒரு படி 2 படி சிமெண்ட் இருக்குது அப்படின்னா, ராமசாமி உள்ள போய் 4 படி சிமெண்ட்டை வாங்கிட்டு வாங்கணும். எத்தனை படி கட்ட போகிறேங்க பகவான், நான் சிமெண்ட்டுக்காரன்னு சொல்லி இங்கே ஒரு படி, அங்கே 2 படி வாங்கி சொன்னேன். நீ இதே சிமெண்ட்டு படியே சொல்லிட்டுருக்கேன். நான் படி எத்தனை கேட்டால் நீ சிமெண்ட்டு படியே சொல்கிறேன்னா, இது தமாஷ் அது மாதிரி. அப்புறம் ஒரு நாள் கம்புனால. ஆனால் இதெல்லாம் வந்து பகவான் சகஜமாக பண்ணுறது இல்லை, சாதாரணமாக பண்ணுறது இல்லை, எப்பாவது ஒரு தடவை தான் பண்ணுறோம். ஆமாம். அப்புறம் வந்து இதில் இந்த ஒரு இது பைப்புங்க கீழே ஒரு இது பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்கு சிமெண்ட்டாக போட சொன்னாங்க. ரொம்ப பகவான் உட்காந்துட்டு அது 1 மணி இருக்கும். இப்படி ஏந்திச்ச உடனே டக்குன்னு இடிச்சு இவ்வளோ காயமாகிடுது மண்டையில். 2 கையும் போட்டு ரொம்ப நாள் ஜாமுக்கு போட்டு உருவார் பகவான். தேகம் நீ இல்லைன்னு சொல்கிறான்னு பகவான் சொல்லுவார். நம்ம வலிக்குதுன்னு சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் அந்த வேலையை விடலை. ரொம்ப நாளே ஜாம்புக்கு கொண்டாந்து போட்டு ஒரு மாதசாமி கொண்டாந்து போட்டு தேய்ச்சார். இது வந்து ஒரு இந்த பைப்பு இடிச்சது நம்மளுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் அப்படின்னு நினச்சிட்டு, தொட்டருவில் கை மெய் கட்டிடாத நிலையான நட்டமாகவே நறுவலாங்கிறது, இந்த மாதிரி கண்ணால் பார்க்குறது, கையால் சில வைக்கிறது. அப்புறம் பகவான் ராத்திரியில் எண்ணெய் போட்டு பாதத்தை தேய்ச்சி தினம் அந்த பாதத்தை தேசை போட்டு முட்டுவோம். எத்தனை நாள் அப்போலாம் வந்து பகவான் சொல்லுது. நானும் மாதவசாமி, ரங்கசாமி, சுப்பிரமணியம் நாங்கள் மாற்றி பாதத்தை தலைப்பிட்டுக்குவோம். முட்டிக்கிறதா? ஆமாம். பதம் வைக்க வேலையா எல்லாம் தேய்ச்சிட்டு அப்புறம் பாதத்தில் கொண்டு இது பண்ணுவோம். மாற்றி பகவான் தூங்குற மாதிரி இருப்பார், பார்த்துட்டு இருப்பார். முன்னாடி கும்பல் வர இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, கிட்ட போகணும். தொட்டால் கூட நீ தொட்டாக்கா எல்லோரும் தொடுவா அப்படின்னு பார்ப்பாங்க. ஜனங்க இல்லாத சமயத்தில் ஒரு நாள் சமையல்களில் இந்த உக்ரான ஊர்கா மாடம் கட்ட சொன்னார் பகவான். அதுக்கு பகவான் 6 அடி கடப்பா எடுத்துக்கிட்டு மண் வெட்டுறாரு, குத்துனார் சமையல்களில். இது சாந்தமாக மண்ணெல்லாம் குழப்புறாங்க மம்முட்டியால். நான் மேஸ்திரி வேலை பண்ணுறேன். அங்கே அந்த சமயத்தில் சமையல் நடக்குது. சுப்புலட்சுமிமா லோகமாகவும் ஒரு வெள்ளைப்பொடி எடுத்து இந்த தூணுக்கு அந்த தூணுக்கு திரை காட்டினாங்க. நான் பண்ணாமல் சாமி ஏன் கட்டுறீங்க, அவரும் கண்டார் பகவான். எடுத்துட்டாங்க. அந்த சமயத்தில் சின்னசாமி வந்துட்டார். நம்ம பண்ணாமல் சாமின்னு சொல்கிறாரு பகவான், இவர் இஷ்ட பிராமணாள் அப்படிங்கிறாரு சின்னசாமி. எத்தனையோ சம்பவம், எவ்வளோ எல்லாம் ஒரே டயத்தில் சொல்ல முடியாது, அவ்வளவு அருள் பண்ணியிருக்காரு பகவான். அப்புறம் இந்த கையில் சிவலிங்கம் இருக்குது, உன் கையில் சிவலிங்கம் சாமியாக உன் கையில் இருக்குது, உனக்கு என்ன குறைவு, உனக்கு என்ன குறைவுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்காரு. இது எப்போ போட்டீங்க? இது சின்ன வயசுலேயே அப்பா வந்து அருணகிரி அந்தாதுன்னு சொல்லி குகல்னு புஸ்தகம் எழுந்தார். அதில் ஃபஸ்ட்டில் இந்த லிங்கம் போட்டிருக்கு. ஒரு குறவை வந்து, நீங்கள் சிகப்பாக இருக்கிறீங்க, லேடி பச்சுக்குங்க, அதெல்லாம் வேண்டாம். இந்த பஞ்சாங்கத்தில் காலையில் எழுந்த உடனே சூரியன், வலது கை, லிங்கம், இதை பார்த்தா நல்லது, பார்க்கணும். அப்படியே லிங்கமாச்சு வலது கையாச்சு இதை குத்தணும். அதே பார்த்துட்டு உன் கையிலே சாமி இருக்குது, உனக்கு என்ன குறவு இப்படி எத்தனை அனுகிரகம் பண்ணி சொல்லியிருக்காரு, சொல்ல முடியாது அவ்வளோ. இந்த ரூமு கட்டக்குள்ள அடிக்கடி வந்துப்பா, அதுக்கு எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி வந்து பார்ப்பாங்க. ஒரு நாள் பணம் இல்லைன்னு சொல்லி சாரத்தில் அவுத்து போட்டேன். ஏன் அவுத்து போட்டேன் அப்படின்னாரு. பணம் இல்லை அப்படின்னு. ஓஹோ பணம் இல்லையான்னு சொல்லிட்டு பேசாமல். அன்றைக்கி இந்த புலம்பாக்கத்து ராமசாமி 100 ரூபா பணம் தூக்கிட்டு வந்து இங்கே 1 மாதம் தூக்கி வரார். அன்றைக்கி சாயந்தரமே வந்துட்டார்.
வந்து ஒரு மாதம் இங்கே இருந்து வைகுந்த வாசம் 2 பேரும் இருந்து கட்டணும். இந்த இதை இந்த ரூம் இந்த ரூம் கட்டினது இந்த ஆறுமுக மேஸ்திரி வந்து அவரும் நான் நின்று இங்கே ஒரு சும்மா ஒரு கூரை குடிசை ஒன்று வியாபாரம் போடலாம் தென்னங்கத்தில். அங்கேருந்து பகவான் நான் பார்த்துட்டே இருந்து என்ன ஆறுமுகம் சாமிக்கு கட்டடம் கட்டி கொடுக்க போகிறேன் பிளான் பண்ணுறியா அப்படின்னா கட்டி விட்றேன். எப்படி என்ன நான் செவரா என்ன இல்லை கிடையாது சுண்ணாம்பா செவரா ஓடா மெத்தையா இப்படி ஒன்று ஒன்றா கேட்டு வந்து மெத்தை கட்டணும். சரி சரி நாளைக்கு வந்து பார்க்கலாம் ஒன்று போட்டார். நான் மறுநாளே ஒரு 4000 செங்கலை கொண்டாந்து அங்கே வழியிலே வச்சுட்டாரு. அப்புறம் சுண்ணாம்பால் அப்போ போட்டார் அவரே. சுண்ணாம்பு செங்கல் எல்லாம் அவரே கட்டி அவர் ஒன்றும் தெரியாமல் இருந்தார். பெரிய ஒரு இது ஆகிவிட்டார். அவர் கான்ட்ராக்ட் ஆகிவிட்டார். படிக்க தெரியாது ஒன்றும் தெரியாது. கையெழுத்து போட வந்து அவர் ஒரு தடவை அந்த கைப்பிடி சுவரை பற்றி சொன்னீங்க. படி படி இறங்கி வருது இல்லையா? ஆமாம். கீழே பகவான் அணிலையோ அதையோ துரத்தி கீழே அங்கே மானச மாநிலம் இப்படி மலையில் போகும்போது ஒரு அணில் வந்தது. அதை ஒரு நாய் பிடிக்க போச்சு. அது பகவான் அந்த இப்படி ஊனின கையை அந்த நாயை ஓட்டத்துக்கு இப்படி உணரா இல்லையா அப்படி திடீர்னு விழுந்து மேலெல்லாம் காயம். அங்கங்கே இந்த இது பிளாஸ்டிக் போட்டு நிறைய பிளாஸ்டிக் அப்படியே கூட ஃபோட்டோ எடுத்தது. டிஞ்சர் வேறு போட்டாங்க. எல்லாம் எரியுமே பகவான்னு நாங்கள்லாம் அழுகுறோம். அங்கங்கே காயம். அந்த மாதிரி அவஸ்தெல்லாம் கூட பகவான் இவர் அண்ணா இவர் தான் அருணாச்சல ஆசிரமத்தில் இவர் தான். படத்தை பற்றி எப்படி அதை எடுத்து அந்த மாதிரி சொல்லுங்க. டாக்டர் டிஎல்கே வந்து இந்த மலை படத்தை மலையை எடுக்கணும் ஃபுல் வியூ எடுக்கணும்னு கேட்டார் பகவான்கிட்ட. அந்த பிலாக்குளத்தில் அண்ணாமலை சாமி இருக்கார். அவரை அழைச்சிட்டு போகணும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்தாண்ட கீழாத்தூருக்கு அந்தாண்ட போகிறோம். கீழாத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்தாண்ட போனாக்கா அந்த கேமரா அடங்கலை மலை. அது 2ஆக எடுத்து மறுபடியும் 2ஆக ஒட்டி மறுபடியும் ஃபுல் கீழே இருக்குது பாருங்க. ஓ, அந்த கீழே இருக்கிற மலையோட ஃபோட்டோகிராஃபே 2 ஃபோட்டோகிராஃப் ஒன்றா ஜெயிஸ் பண்ணி. The photograph below is actually 2 photographs because it was taken from a station far away and it was so wide that it couldn't accommodate it into one photograph. So that photograph was taken as from 2 photographs and then stuck together. அப்போ 2 ஃபோட்டோ எடுத்து அதை எடுத்து ஒட்டினது அது ஒட்டி ஒன்றாக்கணுங்க. சரி, கேமரா அடங்கலை மேலே. அப்புறம் அடுத்தது அது அந்த மலை படத்தையும் பகவான் படத்தையும் வந்து எனக்கு கொடுத்தாரு. சரி, பகவான் பின்னால் இருக்கிறது மலை. பின்னால் மலை. பிஹைண்ட் பகவான் ஆல்சோ இஸ் another hill. அது உணர்ந்து 2ஐயும் கொடுத்தாரு என்னோட. அது பார்த்தாக்கா பகவான் வந்து சாமின்னா மனசில் இதயத்தில் இருந்தால் போதும். நான் வந்து
நான் சாமியை வச்சுருக்கேன் அப்படின்னு பகவான் சொன்னார். அதே மாதிரி அந்த பகவானுடைய மலையில் இருதயத்தில் ஒட்டி அங்கே கொண்டு பகவானை காட்டேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா, இவர் மலையை விழுங்கிய மகாதேவன்னு நானே ஒரு கற்பனையாக எழுதிட்டு போனேன். பகவான் ஹெட்டிங் போட்டு பாரு, இந்த அண்ணாமலை சாமி இந்த மலையை விழுங்கிய மகாதேவன்னு சொல்கிறாரு அப்படின்னு. அது ராமகிருஷ்ண விஷயத்தில் அதே ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, அன்னைக்கு கையில் வச்சுருக்காரு. அப்பர் சாமி வந்து இந்த மலையை வந்து பார்த்தார். மாலை தோன்றும் வளர்மதியை மரக்காட்டுரையும் மணாளனை ஆலை கரும்பின் சாற்றை அண்ணாமலையம் அண்ணலை மேலே வானோர் பெருமானை விருப்பால் விழுங்கி விட்டேனே இன்னும் பாடுறாரு அப்பர் சாமி. அவர் விழுங்கி விட்டாருன்னு பாடுறாரு, இவர் என்ன விழுங்கி விட்டாருன்னு பாடுறாருன்னு பகவான் சொன்னார். அப்புறம் அப்படியே 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 கொஞ்சம் பிரேம் போட்டு அதில் பகவான் எழுதி கொடுத்தார். நிலையில் பிரியாது அடங்கியான் தோற்றம் மலையின் வானப்பன். தன்னுடைய உண்மை நிலையை விட்டு பிரியக்கூடாது. அப்படி அடங்கியிருக்கவனுடைய தோற்றம் மலையை விட மான் உடையது அப்படின்னு குரல் பகவான். He who has subjugated himself in his own self, his state is even higher than the immensity of a hill. That is the Quran. Of this hill or that hill? Of a hill. This is the Quran of Thirukural, of Thiruvalluvar. தன்னுடைய உண்மை நிலையில பிரியாமல் Bhagavan wrote it out. It so happened that when he stuck the top portion with the bottom portion, and when he showed it to Bhagavan was having in his hand a Ramakrishna Vijayam, which he was reading, and he showed him this verse. அன்னைக்கு தானே அது ரெடியாக வந்து தெரியல.